ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எஸ்தா குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம், அப்புறம் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் மாங்காய் பீஸ் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து தேவையான பொருள் என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்திருக்கோம், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சாலை மீனில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்புறம் புளி எடுத்திருக்கோம். அங்கே மீன் குழம்பு வைக்க போகிறோம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயமும் போட்டு கடுகும் வெந்தயம் பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு அது நல்லா சூடு பண்ணி மறுநாள் சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை உரி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அடுத்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் 3 சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்குடா மீன் குழம்புல சேர்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அந்த மீனோட கவச்ச ஸ்மெல் இருக்காது, அதனால் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தாங்க மீன் குழம்பு வைப்பேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, அந்த குழம்பே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டோட டேஸ்ட் அந்த மீன் குழம்புல சேரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு போடுவோம், ஆனால் குழம்புக்கு நீங்கள் போடுவீங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம வத்தப்பொடி சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தப்பொடி, கொஞ்சம் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாலை மீன் குழம்பு, அதுக்காக. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காவை சேர்த்துக்கிறோம். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாலும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் சேர்த்து குழம்பு கூட்டி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறம் மாங்காவும் மீனையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்க, மாங்காய் மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 50 மினிட்ஸ் கழிச்சு குழம்பு ரெடி ஆகிரும். சாதமும் நாங்கள் பொங்கலுக்கு வாங்கினோமே அந்த மண்பானையில் தாங்க சாதம் பண்ணுறேன். இப்போ மண்பானை சாதத்துக்கும் மீன் குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் எஸ்தா குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.